நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. அதே நினைவுகளை மறுபடியும் தோண்டி எடுக்க நினச்சா பூக்கும் பூவதன் பேர் நட்பு. நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவட அதுதான் நம் நட்பு. நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு. பூமியில் உள்ள பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் உதிரும் பூ. ஜூன் ஜூலை மாதம் பூக்கும் பூவதன் பேர் நட்பு. நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவட அதுதான் நம் நட்பு. நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு. பூமியில் உள்ள பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் உதிரும் பூ. வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் என்று பூக்குமே அதுதான் நட்பு. வந்தாலும் எதிர்க்குமே உன் விழி துடிக்கையில் துடிக்குமே. உன் சோகம் இறக்கி வைக்க இறைவன் அனுப்பி வைத்த தோள்கள் தோழமையில் இருக்குமே. கல்லூரி என்ன கொடுத்தது கண்மூடி நினைத்தால் புரியுது. வெறும் கல்வி மட்டுமில்லை கனவு மட்டுமில்லை கண்கள் கலங்க வைக்கும் உறவுகள். எத்தனையோ குறும்புகள் செய்தோம் எத்தனையோ கனவுகள் நெய்தோம் எத்தனையோ காயங்கள் கண்டோம் தோழனே. எத்தனையோ சண்டைகள் போட்டோம் எத்தனையோ பண்புகள் செய்தோம் எத்தனையோ பாடங்கள் கற்றோம். அத்தனையும் நான் இருந்தாலும் நெஞ்சுக்குள் இன்றும் இருக்கும். ஜூன் ஜூலை மாதம் பூக்கும் பூவதன் பேர் நட்பு. நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவட அதுதான் நம் நட்பு. நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு. பூமியில் உள்ள பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் உதிரும் பூ. வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் என்று பூக்குமே அதுதான் நட்பு. காற்றும் மழையும் எழுப்புமே. உனக்குள் ஒளிந்திருக்கும் உனது திறமைகளை நட்பு இனம் கண்டு உயர்த்துமே. நாளைக்கு நம்முடைய பெயர்களே மரமும் செடியும் உரைக்குமே. இந்த வகுப்பின் மேஜையிலும் நடந்த பாதையிலும் நமது செய்பொலிகள் இருக்குமே. விடுமுறைகள் வந்திடும் போது இதே ஊர் தான். அப்பப்போ பாப்பாங்களா அவங்கள வந்து போகும்போது
அதான் அவங்க அப்பா. அவங்க இப்ப வந்தாங்களே காலையில. உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் தான் சுத்தி சுத்தி வருது. நீங்க உருவாக்குனதான் நாங்க பின்னாடி உருவாக்கிட்டு மறுபடியும் இங்கே வர தோன்றுமே. தனிமையிலே சில நொடிகள் போக, பெருமையிலே சில நொடிகள் போக, எல்லாரும் ஒன்றாக சேர மனச பொள்ளாசைகள் மோதும் கல்லூரிடம் அழைக்கும். ஜூன் ஜூலை மாதம் பூக்கும் போவது பேர் நட்பு. நெடுஞ்சாலையோரம் பூக்கும் போவது அதுதான் நம் நட்பு. நெஞ்சோடு பூக்கும் ஞாபகம் போவது பேர் நட்பு. பூமியில் உள்ள பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் ஊதிரும் பூ. வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் என்றும் பூக்குமே அதுதான் நட்பு. மேம் கொஞ்சம் உள்ள வாங்க மேம். மேம் அவங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கிட்டலாம் எதுவும் விட்டு கொடுக்கல பாருங்க. அவங்க வந்த உடனே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க ஒரு உண்டானவங்க வந்தப்போ தான் அது வெளியாகும். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் 1986ஆம் ஆண்டு முதல் என்னுடன் படித்து வந்த மாணவ மாணவியர்கள், எனது தோழர்கள் அனைவரையும், அதற்கு குருவாக இருந்த அனைத்து ஆசிரியர் அவர்களையும் வருக வருகவென எங்கள் மாணவர்கள் போய் வரவேற்கின்றோம். சவுண்டா மைக்கு கிட்ட வைங்க. தென்னனமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் வினை நுகரும் தனித்தரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்கும் இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிறமிழந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எங்களது ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இப்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு மாணவ மாணவிகள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதாவை ஒரு நாடும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம். இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சிறப்பான நாள் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் நிறைய ரீயூனியன் அப்படின்றத பேப்பர்லயும் நியூஸ்லயும் டிவிலையும் மீடியாலையும் தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நான் முன்னெடுத்து ஒரு ரீயூனியனை பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்ல கூட நான் ரீயூனியன் போனதில்லை. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இத்தனை பேரை இணைத்து ஒரு குரூப்பா கொண்டு வருது இந்த காலகட்டத்துல, வேகமா பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவ்வளவு ஒரு கஷ்டம். ஸோ
இன்னைக்கு இவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. எங்கள் பள்ளியினுடைய மாணவர்கள் மாணவிகள் அப்படின்றத பெருமையை நான் சொல்லிக்கலாம். நாங்களும் ரீயூனியன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அருமையான ஆசிரியர்கள் இந்த தருணத்தில் உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களை எல்லாம் அப்படியே காலையில வந்த உடனே ஒவ்வொரு டீச்சரையும் அரவணைச்சு அவங்கள கட்டி பிடிச்சு அவங்க காலில் விழுந்து அவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள உங்க தெய்வமா கொண்டாடினீங்க. இதுதான் ஆசிரியர்கள், குரு அப்படின்றது நல்லா தெரியுது. அதெல்லாம் பார்த்தா எங்க பிரபாவதி அம்மா எல்லாம் பயங்கர சட்டக்கார பொண்ணு. அந்த பொண்ணெல்லாம் எப்படிதான் சமாளிச்சாங்கன்னு தெரியல. அவ்வளவு சேட்டை, அவ்வளவு வாய் பேசுவாங்க. எங்க பேரண்ட் தான், அதனால நான் தைரியமா சொன்னேன், என்னோட பொண்ணு மாதிரி தான் அவங்களும். ஸோ உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. லைட்டா ஒரு பொறாமையும் சைட்ல சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த ரீயூனியன் ஒவ்வொரு வருடமும் தொடரணும். பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம் எல்லாருமே. அந்த படத்துல பார்த்த மாதிரி அதுல அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்துச்சு. ரொம்ப அரசாங்கத்தினோட உதவியில பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லாவே செயல்படுது. இந்த நேரத்துல உங்களுக்கு அனைவருக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளா பார்த்தாங்க. அவங்களை ஒவ்வொருத்தங்களையும் தொட்டு தடவி அவங்களை கண்ணத்தை பிடிச்சு முத்தம் கொடுத்து ஒவ்வொரு குழந்தையுமே தன்னுடைய குழந்தையா தன்னுடைய தாயாக பார்த்தாங்க. அதுல சிறப்பா ஒரு சிலர் எங்கிட்ட பகிர்ந்துட்ட விஷயம், அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்துல அப்படியே வெள்ளையா இருப்பாங்க. அப்படியே பிளீட்ஸ் முன்னாடி எல்லாம் அப்படி பிளீட்ஸ் நிற்கும், புடவெல்லாம் அப்படி கட்டிட்டு வருவாங்க. டெய்லி இவ்வளவு பூ வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அவங்க ஆசிரியர்களை அப்படின்ற போது அவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. எங்க டீச்சர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்பவுமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அம்மா பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதேதான் தன்னுடைய டீச்சரையும் பார்க்கும்போது அவ்வளவு அழகான தோற்றம் எல்லாருக்கும் இருக்கும். எங்க டீச்சர் எப்படி வருவாங்க தெரியுமா? அந்த பிளீட்ஸ், அது சொன்னது லேடிஸ் கிடையாது, ஜென்ஸ். யாரும் யாரோ சொன்னீங்க சார், அவர் சொன்னாரு, பேர் தெரியல, சீனிவாசன் சார். அவர் தான் சின்ன வயசுல போட்டோ காமிக்கும் போது பட்டை அடிச்சு உட்கார்ந்து இருந்தாரு. அவரா இது அப்படின்னு அப்படி இருந்தாலும் நீங்க பட்டையை காமிட்டேன்னு கேட்டேன். சோ அவ்வளவு அவர் சொன்னாரு, எங்க டீச்சர் எப்படி வருவாங்க தெரியுமா? அப்படியே பிளீட்ஸ் கலையாது, தலையில இவ்வளவு மூலம் மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவாங்க. பார்க்கவே அப்படி இருக்கும். இன்னொருத்தர் ஒரு சகோதரர் அவர் சொன்னாரு, அட்டி பின்னி கொண்டு வந்து நினைக்கிற அவங்க பேரு, அட்டி பின்னி கொண்டு வந்து எங்க ஸ்கூல்ல தள்ளிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போட்டு மறுபடியும் ஓடுவேன். அட்டினா அட்டி, செம்ம அட்டி. நீங்க எல்லாம் என்ன அடிங்க? இப்பெல்லாம் நாங்கெல்லாம் அடிச்சோம்னா எங்களுக்கு வேற விதமான பனிஷ்மெண்ட் வரும். இப்பெல்லாம் அன்பால மட்டும்தான் மாணவர்களை எங்களால கொண்டு செலுத்த முடியுது. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு டீச்சரும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களுடைய ஆசிரியர்களை பார்க்கும்போது தெய்வங்களா பதிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பசங்க பார்த்துக்கோங்க செல்லலாம், நீங்களும் பிற்காலத்துல இதே மாதிரி ரீயூனியன் பண்ணணும். படித்த பள்ளியை எப்பயுமே மறக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு எண்ணத்துல நான் இருக்கக்கூடியவர். இப்போ எனக்கு ஆசை வருது, என்னோட பழைய நண்பர்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது முயற்சி எடுத்து உங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னு எப்படியாவது முயற்சி எடுத்து என்னோட பள்ளிக்கோ என்னோட கல்லூரிக்கோ மீண்டும் சென்று அவங்களை எல்லாம் பார்க்கணுன்ற ஆர்வம் வருது. எத்தனையோ ஆசிரியர்களை கடந்து நம்ம வந்திருக்கோம். ஆசிரியர்கள் எவ்வளவு திட்டினாலும் அம்மா கிட்ட திருப்பி ஓடுற மாதிரி தான் நீங்க ஓடி வருவீங்க. அந்த ஆசிரியர் பணி அப்படின்றது மிகவும் இன்னைக்கு காலகட்டத்துல முள்ளு மேல நிக்கிற மாதிரி. இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்கக்கூடிய குழந்தைங்களா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிறப்பான பிசினஸ் பண்ணி நிறைய ஒர்க்ல இருக்கீங்க, நிறைய இருக்கிறீங்க. எப்பயுமே உங்களுடைய பள்ளியை மறக்காம மீண்டும் மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் அப்படின்றத இந்த நேரத்துல உங்களை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சிறப்பு நிகழ்வாக முதல் தடவையாக ஒரு ரிசல்ட் மே 16 16ஆம் தேதி தான் வந்துச்சு. சார் அன்பு சார் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாரு, நம்முடைய மாணவர்களுக்கு முதல் ஓடிடம் பெற்ற மாணவர்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ அதனுடைய நிகழ்வாக இன்று எங்களுடைய 3 மாணவர்களும் முத்துக்கள் போல 4 மாணவர்களும் பரிசு பெற வருகிறார்கள். முதல் பரிசு கலையரசி 473 மார்க். நிஜமாவே சொல்றேன், எவ்வளவோ அரசு மெட்ரிகுலேஷன்ல லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வச்சா கூட அந்த மார்க் வராது. அந்த அளவுக்கு 473. எந்த டியூஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு சிறப்பு நிகழ்வு. அவர்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்முடைய முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள்.
அவருடைய பெற்றோர்களிடம் வந்து பெற்றுக்கொள்வது இந்த மாணவியை பத்தி நான் பெருமையா ஒவ்வொரு மாணவர்களுமே சிறந்த மாணவர்கள். அவ்வளவு அமைதியா இருக்கிற இடம் தெரியாம அவ்வளவு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு மாணவி, அவ்வளவு கடுமையா உழைச்சு இன்னும் நிறைய மார்க் நாங்க எதிர்பார்த்தோம். இந்த குழந்தை வாழ்க்கையில் பல்வேறு செல்வங்கள் பெற்று திகழ வேண்டும் என எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து இவ பாத்தீங்கன்னா 7th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்து அவங்க அப்பா வந்து டாக்டர். அவங்க வந்து அரசு பள்ளியெல்லாம் தன் பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சேர்ந்தா 465 மதிப்பெண் பெற்று 465 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2வது இடம் இருக்கிறார். அவருக்கு பெற்றோர்கள் வந்து சார் வாங்க சார், பெற்றோர்கள் வந்து பரிசை பெற்றுக்கொள்வதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவருமே ஒரு டிசிப்ளின் சைல்டு. ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப டிசிப்ளினான குழந்தை. இவ வந்து டாக்டருக்கு எய்ம் பண்றா. கண்டிப்பா அந்த டாக்டர் சீட் அவன் கிடைக்கணும்னு எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்துறேன். ஆழ்ந்த பெற்றுக்காங்க. அடுத்தபடியாக பவித்ரா 440 பெற்று 3ஆம் இடம் பெறுகிறார். இவருமே நல்ல டிசிப்ளின் மாணவி தான். மார்க் பார்த்தாலே தெரியும் மாணவர்கள் எவ்வளவு அளவுக்கு எங்களுடன் ஈடுபடுத்தி அவங்க படித்தாங்க அப்படின்றது. மாணவிகளுடைய வாழ்த்துக்கள் வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நெக்ஸ்ட் ஆசிஸ் தோஸ்வா. நான் பெண்கள் தான் வாங்கணுமா, நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஸ் தோஸ்வா 3வது பரிசு 440. அதாவது இந்த பையன் எப்படி படிப்பானே என்னால கணிக்க முடியல. அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வருவான்ட்டு. இவன் வந்து ஏரியா இருப்பான், கிளாஸ்ல இருக்கிறானான்னு தெரியாது எனக்கு. நான் போயிட்டு ஆசிஸ் எங்கடா இருக்கான்னு கேட்டா ஏதாவது ஒரு மூலையில இருந்து எரிச்சு வருவான். அவ்வளவு அமைதியா இந்த காலத்துல எப்படிப்பட்ட பையனா அப்படின்ற மாதிரி. கேர்ள்ஸ் அமைதியா இருக்கிறது பெரிய விஷயம். அவ்வளவு அமைதியா இருக்கு. படிச்சான் 440. அவன் 440 ஸ்கூல் 3rd எனக்கு ஆச்சரியப்பட்ட முதல் ஆள் நான் தான். நிஜமாவா ஆசிஸா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பிக்கப் பண்ணான். முதல்ல ஒரு ½ வரைக்குமே அவன் பிக்கப் பண்ணல. ½ அப்புறமா வந்து அவன் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த குழந்தையும் கடவுள் பிரியத்துல நல்ல நிலைமைக்கு வரணும். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல, ஏதோ மீண்டும் பிறந்தது போல, தாயே என்னை வளர்த்தது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கட்டாயம் ரீயூனியன்னா நான் பில்டிங் தருவேன். இல்ல அவங்க பிரைமரியில படிச்சவங்க எங்க படிச்சாலும் எங்க மாணவர்கள் தான், நான் பில்டிங் தரேன் வந்து இங்க செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் முக்கிய காரணம். உடனே அன்பு சாருக்கு போன் பண்ணி கொடுத்தாரு. அன்பு சார் எனக்கு கால் பண்ணிட்டு அவர் பேசிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், என்னால என்ன முடியுதோ நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம செட்டில்னா ஆக்சுவலா வெளியே ஏதோ ஹால் எடுத்து பண்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நடக்குதுன்னா அது கண்டிப்பா முத்துராமன் சார் அவருடைய ஹெல்ப் தான். ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு நேர்த்தியா பண்ணி இருக்கிறீங்க, மிகவும் சந்தோஷமா இருக்குது. நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு நன்றி உள்ள பிள்ளைங்களா வந்து எங்களுக்கு எல்லாரையும் வரவழைத்து இவ்வளோ அருமையான ஒரு ப்ரோக்ராம்
அப்படின்னு யோசித்து தான் நான் வரணும்னு தீர்மானித்தேன். முதல்ல லட்சுமி கிட்ட நான் வரணுமா எனக்கு முடியாது அப்படின்ட்டேன். அதனால் யோசித்து பார்க்கும்போது பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷத்தோடு நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஆராதிக்கும் போது அவர்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே. அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவங்க ஆசிரியர்கள் கிடையாது. நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் தான். சந்தேகத்தில் நம்மளுக்கு அக்கா இல்ல அம்மா அறிவுரைக்கு வருவார்கள். நம்மளை வழிநடத்துபவர். இருந்த 12 பேர் கவனியம்மா. இப்போ நம்ம 4 பேர் தான் இருக்கிறோம். 8 பேர் காணும். அழக்கூடாது. நீங்கள் பாராட்டு வைத்தீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. எந்த நாளிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததும் கிடையாது. நானும் 25 வருஷங்கள் வேலை பார்த்தேன். அந்த நாளில் கூட இப்படி ஒரு பாராட்டு விழா கிடையாது. நல்ல உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், உங்க குடும்பம் ஒவ்வொரு வளரணும். ஆனால் முடிந்த அளவு உங்களால் பிறருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த அளவு ரொம்ப நன்றி பண்ணுறாங்க. நேற்றைக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உண்ணும் உணவுகள் ஒன்றாக எல்லாரும் பரிமாறினோ. வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் நட்புக்குள் மறந்து போகிறோம். நகைச்சுவை குறும்போடு நடமாடினோ. நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் வாழ்ந்து பார்த்தோமே. இத்தனை இனிமைகள் இருக்கின்றதா? பிரிவு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்று வாழத்தான் வலிமை இருக்கின்றதா? மனசே மனசே மனசில் பாரம். நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம். நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்படம் அதில் நண்பன் முகம் தேடுவோ. எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றேதான் சொல்லும் நாள் வரும். குரலிலே அடையாளம் நாம் காணுவோம். சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன லீலைகள் இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே. சொல்ல வந்த காதல்கள் சொல்லிவிட்ட காதல்கள் சுமைகளின் சுமையானதே. மனசே மனசே மனசில் பாரம். நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே ஜெய
நாம் அங்கே தேடலாம். மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் கொல்லாமல் சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்.